பெரும்பாலான மக்களுடைய ஒரே கோரிக்கை கடந்த 6 நாட்களாகவே வங்கிகள் முறையாக செயல்பட்டு கொண்டிருந்தாலும் எங்களுக்கு ஏடிஎம்களில் பணம் சரியாக கிடைக்கிறது இல்லை. அப்படியே கிடைச்சாலும் பெரிய அளவில் எங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது இல்லை. சில்லறை தட்டுப்பாடு ஏற்படுகிறது. இப்படி தான் சொல்கிறாங்க. 80% ஏடிஎம்கள் முறையாக செயல்படவில்லை அப்படிங்கிறது தான் மக்களுடைய ஒரே குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? முறையாக செயல்படாததற்கு நான் ஒரு 3 காரணங்களை சொல்லுவேன். ஒன்று அந்த கேலிபிரேஷன் சொல்கிறேன். நோட்டு இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த 100 ரூபாய், 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் இது அந்த ட்ரேஸில் வைக்கிறதுல உள்ள ஒரு மென்பொருள் மாற்றத்தை ஏற்பட்டுள்ள தாமதம் ஒன்று. இரண்டாவது, நீங்கள் ஒரு 1000 ரூபாய் எடுக்கும் பொழுது 500 ரூபாய் நோட்டாக இருந்தால் 2 நோட்டோடு முடிந்துவிடும். 100 ரூபாய் என்னும் பொழுது 10 நோட்டுகள் என்னும் பொழுது அது விரைவிலேயே தீர்ந்து விடுகிறது. இரண்டாவது, 500 ரூபாய் நோட்டுகள் இதுவரை எங்களுக்கு வழங்கப்படாது. இந்த 3ற்குமே இப்பொழுது தீர்வு காணப்பட்டு வருகிறது. முதலில் இந்த மென்பொருள் மாற்றம் என்பது படிப்படியாக ஏடிஎம்கள் செய்யப்பட்டு வருகின்றது. இன்னும் 2-3 நாட்களிலே அனைத்து ஏடிஎம்களும் செய்யப்பட்டு வரும் என்று நாங்கள் நம்பிக்கையுடன் நிற்கிறோம். இரண்டாவது, ரிசர்வ் வங்கியிலிருந்து 100 ரூபாய் நோட்டுகள் நேற்றும் முந்தின தினமும் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று 100 ரூபாய் நோட்டுகள் அந்த ஏடிஎம்மில் வைக்கப்பட்டுவிடும். மூன்றாவதாக 500 ரூபாய் நோட்டுகளுக்கு ஆர்பிஐ இப்பொழுதுதான் நம் செய்தியிலே பார்த்தோம், நோட்டிஃபிகேஷன் கொடுத்து விட்டார்கள். எனவே 500 ரூபாய் நோட்டுகளும் எங்களுக்கு வந்தவுடன் அதையும் வைக்கும் பொழுது இந்த பிரச்சனைக்கு முற்றிலுமாக ஒரு தீர்வு காணப்படும் என்பதை இந்த சமயத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஏடிஎம் செயல்படாததற்கு ஒரு 3 காரணங்களை குறிப்பிட்டீங்க. நீங்கள் சொல்கிறது ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தான். உண்மையை அதை ஏற்றுக்கொள்ளலாம். நம்முடைய ஒரு நேயர் இணைந்திருக்கிறார். அவர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் திரு மனோகரன், சொல்லுங்கள். மதுரையிலேருந்து பேசுகிறீங்க. சொல்லுங்கள், உங்களுடைய கேள்வி என்ன? சார், நான் மதுரையிலேருந்து மனோகரன் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் மனோகரன். சொல்லுங்கள் சார். இந்த ஏடிஎம்ல எல்லா ஏடிஎம்மே ரொம்ப ஃபங்க்ஷன் ஆகாம சார் இருக்குங்க. ஹலோ. சொல்லுங்க சார். சார், எல்லா ஏடிஎம்மே இங்கே ஃபங்க்ஷன் ஆகாம சார் இருக்கு. ஹலோ. மனோகரன், நீங்க சொல்றது கேக்குது. அதாவது அவருடைய கேள்வியும் இதேதானதை நான் கேட்ட மாதிரி தான். பெரும்பாலான ஏடிஎம்கள் செயல்படலை, நாங்க பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம், என்ன பண்றது அப்படிங்கிறது அவருடைய கேள்வியா இருக்கும். அதற்கு நீங்க என்ன விளக்கம் சொல்றீங்க? சார், உங்களுக்கு 2 விதமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒன்று இன்றைக்கு நான் ஏற்கனவே கூறியது போல இன்றைக்கு இந்த நிலைமைகள் ஒரு கட்டுக்குள் வந்துவிடும் என்று நாங்கள் நம்புகிறோம். இரண்டாவது, உங்களுக்கு கணக்கு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்கள் வங்கி கணக்கிலிருந்து நேரடியாக உங்கள் வங்கி கிளைக்கு சென்று எடுத்துக்கொள்ளலாம். மூன்றாவதாக நான் ஒன்று குறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த பணத்தை மாற்றுவதற்காக நீங்கள் எங்கு கணக்கு இருக்கிறதோ அங்குதான் செல்ல வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. எந்த தேசியமயக்கப்பட்ட கிளையிலும் அல்லது மற்ற வங்கியில் எதிலும் நீங்கள் சென்று உங்கள் பணத்தை மாற்றிக்கொள்ள வசதி இருக்கிறது. ஒரே வங்கி கிளைக்கு போக வேண்டிய என்ற அவசியம் இல்லை. நீங்கள் எதை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். அடுத்த ஒரு நேயர் தொடர்பு இருக்காங்க. வணக்கம் ஞானமுருகன், சொல்லுங்க. ஈரோட்டிலேருந்து அழைக்கிறீங்க. உங்களுடைய கேள்வி என்ன? சார், என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு பேங்க் போய் பணம் கட்ட போனோம்னா குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே கட்டினா பேன் நம்பர் கேட்குறாங்க. அப்படின்னா எத்தனை ரூபா வரைக்கும் கட்டலாம்? எத்தனை ரூபாய்க்கு மேலே கட்டும்போது பேன் நம்பர் கட்டணும்னு கேட்குறாங்க. 2.5 லட்சம் வரைக்கும் கட்டலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் வங்கி அதிகாரி உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. சொல்லுங்க சார். சார், உங்களுடைய கணக்கில் நீங்கள் பணம் கட்டுவதற்கு எந்த விதமான வரைமுறையும் கிடையாது. இது தெளிவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது நாங்கள் முழுமையாக வாங்கிக் கொள்வோம். பேன் கார்டு கேட்கறது அப்படிங்கிறது நீங்கள் ஒருவேளை வேறொருடைய வங்கி கணக்கில் நீங்கள் பணம் செலுத்த சென்றால் இந்த கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. உங்களுடைய கணக்கிலே நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் உங்களுடைய பணத்தை நீங்கள் செலுத்தலாம். அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அதாவது இதில் ஒரு குழப்பம் இருக்குது. 2.5 லட்சம் ரூபாய் தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிலருக்கு பேன் கார்டு கேட்பாங்கன்னா இப்போ ஒட்டு மொத்தமாக எல்லா பணத்தையும் கொண்டு போய் கட்டிடுவாங்களா? இப்படி இருக்கும்போது அது கேள்வி கேட்க மாட்டாங்களா? அதாவது நம்மளுடைய நிதியமைச்சர் சொல்கிற அந்த 2.5 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது நம்மளுடைய நாட்டில் வருமான வரி என்பது 2 லட்சம் ரூபாய் வரையில் கிடையாது. அவர் சொல்வது என்னவென்றால் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் நீங்கள் கட்டும் பொழுது நீங்கள் வருமான வரி வரம்புக்கு வந்துவீர்கள். அப்பொழுது உங்களிடம் கேள்வி கேட்கப்படும். அதைத்தான் அவர் கூறியிருக்கிறார். இது 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, ஏற்கனவே நீங்கள் வருமான வரி கட்டுபவர்களாக இருந்தால் இந்த 2.5 லட்சம் ரூபாயும் உங்களுடைய வரவில் சேரும். அப்பொழுது நீங்கள் இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டியிருக்கும். அப்போது உங்களுடைய வருமானத்துக்கான வரி அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு வேறு எந்த விதமான வருமானமும் இல்லை என்றால் இதற்கு வரி விதிக்கப்பட மாட்டாது. இதைத்தான் இது விளக்கமாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம். அதை அவர் சுருக்கமாக சொல்லிவிட்டார். கண்டிப்பாக. இன்னொரு நேயர் தொடர்பு இருக்காங்க. விஜயகுமார், திருப்பூர்லேருந்து அழைக்கிறீங்க. சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? விஜயகுமார், இணைப்பில் இருக்கீங்க, சொல்லுங்க.
விஜயகுமாருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. தற்போது இன்னொரு முக்கியமான பிரச்சனை சில்லறை தட்டுப்பாடு. அதாவது நீங்க 2000 ரூபாய் நோட்டா கொடுத்துறீங்க. எல்லா பொதுமக்கள் பாமர மக்களுக்கும் எழுகிற ஒரு கேள்வி, சில்லறை தட்டுப்பாடு ஏற்படுவதனால் ஒரு சாதாரண ஒரு டீ குடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கும்போது எதற்காக மத்திய அரசு 100 ரூபாய் 50 ரூபாய் நோட்டுகளை அடிக்கவில்லை? ஏன் முதலே 500 ரூபாய் நோட்டை அடிச்சு கொடுத்துருக்கலாமே, எதற்காக 2000 ரூபாய் நோட்டு அடிச்சார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகுது. இதற்கு என்ன நடவடிக்கை வங்கிகள் எடுக்க வேண்டும்? இந்த சில்லறை தட்டுப்பாடு என்பது இது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன், அசாதாரணமான சூழ்நிலை, அதை மறுக்க முடியாது. இந்த அசாதாரணமான சூழ்நிலையில் இந்த சில்லறை தட்டுப்பாடு என்பது படிப்படியாகத்தான் தீரும். இந்த வழியை நாம் ஒரு தேச நலன் கருதி பொறுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் நாம் அனைவருக்கும் இருக்கிறது. இந்த நிச்சயமாக இந்த வார இறுதிக்குள்ளாகவே இந்த 100 ரூபாய் அதிகபட்சமாக எங்களுக்கு வரும் பொழுதும் 500 ரூபாய் வரும் பொழுதும் நிச்சயமாக இந்த தட்டுப்பாடு குறைந்துவிடும் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. சில்லறை தட்டுப்பாடு பெருமளவில் இருக்கு. அதாவது 2000 ரூபாய் நோட்டு வந்து வழங்கப்பட்டதுனால பெரும்பாலான இடங்களில் சில்லறை பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பெருசாக பேசிட்டு இருந்தோம். நம்ம இதுக்கு என்ன வங்கிகள் வந்து என்ன செய்யணும், என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தால் மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி சில்லறை பிரச்சனை வந்து தீர்வு காணலாம்? இப்பொழுது 100 ரூபாய் நோட்டுகள் அதிக அளவிலே நேற்றும் அதன் முதல் நாளும் ரிசர்வ் வங்கியினால் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மற்றும் இன்று 500 ரூபாய் நோட்டுகள் ரிசர்வ் வங்கியிலிருந்து வந்தடைய போகிறது என்ற செய்தியும் கிடைத்திருக்கிறது. இந்த நோட்டுகள் புழக்கத்தில் வரும் பொழுது, ஏடிஎம் மையங்களிலே வைக்கப்படும் பொழுது நிச்சயமாக இந்த சில்லறை தட்டுப்பாடு குறைந்துவிடும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஒரு நேயர் பிரகாஷ் திருப்பூர்லேருந்து இணைப்பில் நினைக்கிறார். வணக்கம் பிரகாஷ், சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கங்க சார். ஃபர்ஸ்ட் இந்த திட்டத்தை அறிவிச்ச மோடி சாருக்கு நன்றிங்க சார். மக்களுடைய சிரமத்தை வந்துட்டு நேரடி ஒளிபரப்பு பண்ற தொலைக்காட்சி அத்தனை நிறுவனங்களுக்கு நன்றிங்க சார். சார் நான் இப்போ ஏடிஎம்ல வந்துட்டு நின்றுட்டு இருக்கேங்க சார். மக்கள் கூட்டம் வந்துட்டு இருந்துட்டு இருக்காங்க. ஒரு ஏடிஎம்ல வந்துட்டு பணம் எடுக்கிறவங்க ஒரு 4-5 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் இன்னொரு ஏடிஎம்ல வந்துட்டு பணம் எடுக்கிற சூழ்நிலை இருக்குது. அது எப்படிங்க சார் வந்துட்டு லைன்ல வந்துட்டு காத்து இருந்துட்டு ஒரு 5 மணி நேரம் கழிச்சு அந்த டைமை வேஸ்ட் பண்ணிட்டு வேற எந்த ஒரு வேலையுமே ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறவங்களும் அந்த 500 ரூபா சம்பளத்தை விட்டுட்டு வந்து ஏடிஎம்ல நின்று அதன் பிறகு வந்துட்டு அந்த ஏடிஎம்ல பணமே இல்லை அப்படிங்கிற போது இன்னொரு ஏடிஎம்ல வந்து ஒரு 5 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி அந்த பணத்தை எடுக்க முடியுமாங்கிறது தெரியல. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியாங்க சார். அது ஒன்னேன்னு சொல்றேன், அது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரேஷன் கடையில ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு வந்துட்டு 4000 ரூபா வந்துட்டு பணம் கொடுத்தா இந்த சிரமங்கள் தீருமா சார்? அவங்களோட 4000 ரூபா நோட்டை நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ஒரு 4000 ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா அவங்க இந்த 50 நாளைக்கு தேவையான வந்துட்டு ஒரு அத்தியாவசிய செலவுகளை பண்ணிக்கிடுவாங்களே சார். ஏடிஎம்ல இவ்வளவு கூட்டம் இருக்காது, வங்கிகளுக்கும் வந்துட்டு இவ்வளவு லைன்ல நிக்க முடியாது. ஏன்னா வந்துட்டு ஒரு டொனேஷனா வந்துட்டு ஒரு மோர் தண்ணி இது மாதிரி வாங்கி கொடுக்கறதுனா கூட சில்லறை தட்டுப்பாடு வந்து நிறைய இருக்குதுங்க. அதனால 500 நோட்டை கொண்டு போயிட்டு வந்துட்டு நாங்க வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு தண்ணி வாங்கி கொடுக்கணும் மக்களுக்கு, அதுக்கு வந்துட்டு வேணும் அப்படின்னா கூட வந்துட்டு அவங்க அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு வந்துட்டு சில்லறை கொண்டு போப்பா நீ எத்தனை பாக்கெட் வேணுமாலும் வாங்கிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ வந்துட்டு அந்த மாதிரி ஒரு தட்டுப்பாடு வர்றதுக்கு வந்துட்டு என்னங்க சார் நடவடிக்கை எடுத்து போறீங்க? ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு 4000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கூட அவங்க அரிசி பருப்பு இது ஒரு இதர செலவுகளை பண்ணிக்கிறாங்க சார். ஒவ்வொருத்தங்களுக்கு 4000 ரூபாய் வேண்டாம், ஒரு குடும்பத்துக்கு 4000 ரூபாய். ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு 4000 ரூபாய் கொடுப்பது எந்த அளவுல சாத்தியம் தெரியல. ஆனா நீங்க இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அதாவது இவர் கேட்ட கேள்வியில் என்னன்னா, ஒரு ஏடிஎம்ல 5 மணி நேரம் காத்திருந்து அதுல 4000 எடுத்துட்டாரு. அதே நபர் இன்னொரு ஏடிஎம்ல போய் நின்று இன்னொரு 4000 ரூபாய் எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதற்கு என்ன பண்ணலாம் சார்? இதை பற்றி தான் நான் முன்பே கூறினேன். பொதுமக்கள் இந்த போன்ற அசாதாரணமான சூழ்நிலையிலே அனைவருக்கும் வழிவிட்டு என்ன தேவையோ அதை மட்டும் இந்த தருணத்தில் எடுத்தால் அது அனைவருக்கும் உபயோகப்படும். இந்த ஒரு கோரிக்கையை நாங்கள் வங்கியின் சார்பாக இந்த சமயத்திலே பொதுமக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இன்றைக்கு அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் நாம் பணம் எடுத்துக்கொண்டால் நாம் அனைவருக்கும் செய்யும் உதவியாக இருக்கும். இன்னொரு முக்கியமான மக்கள்கிட்ட கேள்வி, இந்த மாதிரியான கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் எப்பொழுது செயல்படும் அப்படின்றதான். எப்போ புதிய நோட்டெல்லாம் எங்களுக்கு ஏடிஎம்ல வரும், நாங்கள் எப்பவும் போல நாங்கள் அன்றாட பழைய எப்போ இருந்தோமோ அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையை எப்படி நாங்கள் சுமூகமாக கொண்டு செல்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது. அதே கேள்வி தான் இப்பவும் நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். எப்போ அந்த புதிய ரூபாய் நோட்டுகள் 500 2000 ரூபாயும் புழக்கத்திற்கு வரும்? எப்போ நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நாங்கள் பயணிக்க முடியும்? நான் ஏற்கனவே கூறிய பதில்படி இந்த 100 ரூபாய் நோட்டும் 500 ரூபாய் நோட்டும் ரிசர்வ் வங்கியிலிருந்து முழுமையாக எங்களுடைய வந்தடைந்து அதை நாங்கள் தினசரி ஏடிஎம் மையங்களில் வைக்கும் பொழுதுதான் இந்த பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். அந்த முழுமையான தீர்வு என்பது இன்னும் வெகு சில நாட்களில் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இன்று நிகழ்ந்திருக்கிறது என்பது உண்மை. எனவே நாம் அனைவரும் இந்த தருணத்திலே அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை முழுமையாக ஒத்துழைத்து
நம்மள சிரமங்களை பொருட்படுத்தாது இருந்தால் நிச்சயமாக இந்த ஒரு படிப்படியாக இந்த நிலைமை சீரடையும் என்று நம்புகிறோம். திரு சண்முகம் சார், அதாவது இந்தியா ஒட்டுமொத்தம் இந்தியாவிலே வந்து 2 லட்சம் ஏடிஎம்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு 2000 ஏடிஎம்கள் செயல்படுகிறது. அதாவது ஒரு இடத்துல ஒரு ஏடிஎம்னா அதுக்கு பக்கத்திலேயே கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு ஏடிஎம் இருக்கும். ஆனால் ஒரு ஏடிஎம்ல பணம் இருக்குது, இன்னொரு ஏடிஎம்ல பணம் இல்லை. இதோடைய நிலைமை தான் தற்போது கடந்த 5 நாட்களாகவே நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலை. எதற்காக இப்படி ஒரு பாரபட்சம்? ஏன் எல்லா வங்கியிலுமே பணம் ஏன் போட மாட்டேறாங்க ஏடிஎம்களில்? இதில் பாரபட்சம் கிடையாது. இதில் தான் நான் வந்து முக்கியமாக சொல்ல வேண்டியது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் பங்கு. நம்ம நேரடி ஒளிபரப்பில் நம்மளுடைய நிருபர்கள் சொன்னபடி தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலே நிச்சயமாக எல்லா கிளைகளிலுமே அந்த ஏடிஎம்களிலே நிச்சயமாக ஒரு முறையாவது பணம் வைத்து விடுகிறார்கள். ஆனால் தனியார் வங்கிகளே அது நடப்பதற்கான ஏன் அவர்களுடைய இன்னொரு கருத்தை சொன்னார். அந்த தனியார் வங்கியிலே எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு தான் நாங்கள் தர முடியும், எங்களிடம் பணம் தட்டுப்பாடாக இருப்பதால் முதலில் எங்களுடைய வாடிக்கையாளர்களை கவனித்து விட்டுத்தான் நாங்கள் மற்றவர்களை செய்ய முடியும் என்று கூறுகிறார். ஆனால் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அவ்வாறு செய்ய முடியாது, செய்ய மாட்டோம். இதில் முக்கியமான நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு ஊரில் 25 பேங்க் இருக்குன்னா நீங்கள் எந்த பேங்க்குக்கு வேணாலும் போகலாம். குறிப்பாக நீங்கள் உங்கள் கணக்கு இருக்கிற பேங்க்குக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. இது நான் மிக மிக அழுத்தமாக இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இவ்வாறு ஒரே இடத்திலே மக்கள் குவியும் பொழுதுதான் இந்த பிரச்சனை அதிகமாகிறது. திரு சண்முகம், உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கறதுக்காக எங்களது தலைமை செய்தி ஆசிரியர் திரு பாண்டி தொடர்பில் இருக்காரு. திரு பாண்டி, நீங்கள் திரு சண்முகம் உங்களுடைய கேள்வியை கேளுங்க. நன்றி ஜெகதீசன். திரு சண்முகம் ரொம்ப தெளிவான விளக்கங்களை சொல்லிட்டு வர்றார். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு பொதுமக்கள் கூட ஃபோன் பண்ணி நன்றி தெரிவித்தாங்க. அதை தான் நானும் ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப டீட்டெயில்டான ஒரு தெளிவான விளக்கம். ஒரு டவுட் எனக்கு இதுல என்னன்னா, நானும் ஒரு காமன் மேனா தான் இதை யோசிச்சு பாக்குறேன். இப்ப நம்ம வந்து 500 தாள் 1000 தாள் பழசெல்லாம் செல்லாதுன்னு சொல்லி சொல்றோம். இது வந்து காமன் மேன் எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய விஷயம். இதனால வந்து கடைகள்ல எங்கேயும் வாங்குறது இல்ல, வர்த்தக நிறுவனங்கள்ல வாங்குறது இல்ல, சில குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் அது அரசு சார்ந்த பொது நிறுவனங்கள்ல மட்டும் தான் வாங்குறாங்க. என்னுடைய சந்தேகம், இந்த 500 ரூபாய் 1000 தாள் வந்து அன்னைக்கு ராத்திரிருந்தே செல்லாதுன்னு பிரதமர் சொல்லிட்டாலும் கூட டிசம்பர் 30 வரை வங்கிகளை மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ டிசம்பர் 30 வரை வங்கிகளை மாற்றிக்கொள்ளலாம்னு சாமானிய மனிதன் மட்டுமல்ல, வர்த்தக நிறுவனங்களும் வியாபாரிகளும் சங்கங்களும் மற்றவங்களும் கூட மாத்திக்க முடியும். அப்ப நான் என்ன நினைக்கிறேன், என்னுடைய இருக்கக்கூடிய பைசா வச்சுக்கிட்டு பழைய 500 ரூபாய் பழைய 1000 ரூபாய் வச்சுட்டு நான் ஏன் ஒரு நகை வாங்க போக கூடாது, நான் ஏன் ஒரு பலசரக்கு வாங்க போக கூடாது, நான் ஏன் ஒரு வேற பொருள் வேணும், தேவை டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாட்டர் எடுத்து நான் எனக்கு தேவையானதை வாங்கும்போது நான் போய் தனியா நின்று என்னுடைய பணத்தை வங்கிகள்ல மாத்துறதை விட அந்த நிறுவனங்கள் சரவணா ஸ்டோர்ஸோ சரவண பவனோ அடையார் ஆனந்த பவனோ இல்ல நகைக்கடையோ இவங்கெல்லாம் வந்து இவங்க போய் கடையில போய் மாற்றும் போது அவங்க இன்னும் சுலபமா மாற்ற முடியும். அவங்களுக்கு வங்கியில் அவங்களே வந்து சேவை பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு பெரிய அமௌண்ட் வந்து அவங்க டீல் பண்றாங்க எவ்ரிடேங்கனால வங்கிகளே அங்க போய் பணம் கலெக்ட் பண்ணக்கூடிய வழக்கம் வந்து நம்ம அன்றாடம் பார்த்திருக்கிறோம். சோ இந்த பணம் வந்து செல்லாதுங்கிறது டிசம்பர் 30க்கு பிறகுதான் ஆக்சுவலா செல்லாது. டிசம்பர் 30 வரைக்கும் செல்லும். அப்ப அரசாங்கமே சொல்லியிருக்கிறது போல அரசு மருத்துவமனைகள், அரசு மருந்தகங்கள், கூட்டுறவு நிறுவனங்கள் இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன் தனியார் பெருநிறுவனங்களும் கூட இந்த பணத்தை தொடர்ந்து வாங்கக்கூடாது? அப்படி வாங்கி அவர்கள் டிசம்பர் 30 வரைக்கும் கட்ட முடியும். அப்படிங்கும் போது அந்த பணம் உயிட்டாவே தான் இருக்கும் போது கள்ளப்பணமோ கள்ளச்சந்தையோ கருப்பு நோட்டோ இந்த மாதிரி ஏமாற்று வித்திய மோசடி இல்லை. இது ஜென்யூனாவே இது நடக்க முடியும்ல? அதுல ஏதாவது சட்ட சிக்கல் இருக்குதா? திரு சண்முகம் உங்களுக்கு வரணும் எதிர்பார்க்கிறேன். சார், இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. நிச்சயமாக இந்த கேள்விக்கு என்னுடைய விளக்கத்தை நான் தருகிறேன். இதில் டிமானிட்டைசேஷன், அதாவது 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டது அன்று 8ஆம் தேதி அன்று. என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், தனிநபர்களும் வியாபாரர்களும் அனைவரும் தங்களிடம் இருப்பு இருக்கின்ற அந்த நோட்டுகளை வங்கிகளில் கொண்டு சென்று கட்டலாம். இது ஒரு உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்குவோம். நீங்கள் சொல்கிற மாதிரி மற்ற தனியார் நிறுவனங்களிலே பொதுமக்கள் சென்று வாங்கலாம் என்று கூறினால் என்ன நடக்கும் என்றால், அனைவரும் மிக விரைவாக நகைக்கடைகளில் நடந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரே இரவிலே ஒரே நகைக்கடையில் 25 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் நடந்திருக்கிறது. அதே தொடரும் எல்லா இடத்திலும். என்ன காரணத்திற்காக இது அறிவிக்கப்பட்டதோ அந்த காரணம் தோல்வியடைந்துவிடும். இப்பொழுது என்னென்றால், இது என்ன ஆகும், இந்த 500 ரூபாய் நோட்டை வந்து பில் பண்ணும் பொழுது நிச்சயமாக நாளைக்கு அரசாங்கத்தினாலே இவர்கள் வியாபாரம் செய்த தேதி என்ன, அன்றைய தேதியில் தான் இந்த பணம் இவர்களால் பெறப்பட்டதா என்பதை நிச்சயமாக இவர்கள் தொடர்புபடுத்தி பார்க்கும் பொழுது உண்மை விளங்கிவிடும். இதற்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது என்பதனால்தான் அத்தியாவசிய தேவைகளான சில உங்களுக்கு தெரியும் அத்தியாவசிய தேவைகளுக்கு அதற்கு மட்டும் இது விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது.
நீங்கள் கூறியபடி எல்லோருக்கும் அலோவ் பண்ணால் இதனுடைய முக்கியமான அந்த குறிக்கோளை நிச்சயமாக நிறைவேறாமல் போயிடும். அதனால் தான் இதை செய்யவில்லை. குறுக்கிறதுக்கு மன்னிக்கிறோம், நீங்க சொன்னது ரொம்ப சரியான விளக்கம். ஆனா என்ன சந்தேகம்னா, இப்ப அரசாங்கத்துடைய நோக்கம் நான் நகை வாங்கக்கூடாது என்பதல்ல, நான் ஒரு பொருள் வாங்கக்கூடாது என்பதல்ல, ஏன்ட்ட கள்ள நோட்டு இருக்கக்கூடாது, ஏன்ட்ட கணக்கில் வராத பணம் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு தான் அரசாங்கத்தின் நோக்கம். அது தனி மனிதனோ ஒரு நிறுவனமோ அந்த அரசாங்கத்தின் நோக்கம் ரெண்டு தான். கள்ள நோட்டு இருக்கக்கூடாது, கள்ள சந்தையை ஊக்குவிக்க கூடாது. இப்ப நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு நகைக்கடையில 25 கோடி ரூபாய்க்கு ஒரே நாள்ல விற்பனை ஆனா அது குற்றம் இல்ல. அது வந்து எப்படி 25 கோடிக்கு விற்பனை நடந்துச்சுன்னு கேட்க வேண்டியது இல்ல. 25 கோடிக்கும் கணக்கு இருக்குதாங்கிறதா நம்ம பார்க்கணுமே தவிர ஏன் 25 கோடிக்கு விற்கின்னு பார்க்க வேண்டியது. நம்ம இன்னைக்கு சென்னையில பெருநகரத்துல மையப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நகைக்கடையில விற்கக்கூடிய நகையும் மணப்பாறையில ஒரு ஓரமா இருக்கக்கூடிய நகைக்கடையுடைய விற்பனை பொருள் ரெண்டு வேற வேற. இங்க வந்து அங்க ஒரு நாளைக்கு 10,000 விற்கும், இங்க ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய்க்கு விற்கும். சோ நீங்க எத்தனை கோடி ரூபாய்க்கு விற்கிறீங்கிறது ஒரு குற்றம் அல்ல. நீங்க விற்ற தொகை எல்லாம் பில்லு கொடுத்து ரெசிப்ட் கொடுத்து வாங்கி விற்றீங்களா, உரிய வேட் டாக்ஸ் உட்பட மற்ற வரிகள்லாம் நீங்க வசூல் பண்ணி கொடுத்தீங்களாங்கிறது மட்டும்தான் கேள்வி. சோ நம்ம ஏன் இதை வந்து தொடர்ந்து ஏற்கக்கூடாது? நம்ம என்னுடைய கேள்வி என்னன்னா, இதை கற்ப வெள்ளையா மாற்ற முயற்சி அல்ல. இந்த சாமானிய மக்கள் படக்கூடிய அவதியை பெருநிறுவனங்கள் தங்கள் பக்கம் ஏற்கும் போது அவர்கள் அத்தனையுமே பில்லு கொடுத்து வாங்கி, நான் பேசுறது எல்லாமே ஒயிட் பத்தி மட்டும்தான், பில்லு கொடுத்து வாங்கி அந்த இன்னைக்கு ஒரு நிறுவனத்துல 25 கோடி ரூபாய்க்கு நகை வித்துருக்கு அப்படின்னா, ஒரு நிறுவனத்துல ஒரு பலசர கடையில ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் மாதிரி மற்ற பெருநிறுவனங்கள் வர்த்தக நிறுவனத்துல ஒரு நாளைக்கு வந்து 10,000 ரூபாய்க்கு 10 லட்ச ரூபாய்க்கு வித்துருக்குன்னு அவங்க எல்லாமே பில்லு கொடுத்து வாங்க முடியும், அவங்க எல்லாமே பில்லு கொடுத்து மாத்திக்க முடியும். இந்த ஒயிட்டான டிரான்சாக்சனே ஏன் தொடரக்கூடாது? எல்லாத்துக்கும் பில்லு வேணுங்கிறதா நம்ம கேள்வியை தவிர 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்கவே கூடாதுங்கிறது கேள்வியா? சாமானிய மனிதன் படக்கூடிய சிரமத்தை இந்த பெருநிறுவனங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும் இல்லையா? அதுல சட்ட சிக்கல், சட்ட விரோதம் எதே உண்டாங்கிறது என்னோட கேள்வி. சார், டிமானிட்டைசேஷன், அது அந்த பணத்திற்கான மதிப்பு 8ஆம் தேதி என்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அத்தோடு அந்த பணத்துக்கான மதிப்பு இப்போ இல்லை. அதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது அந்த பணத்தை புழக்கத்தில் வைத்து அதன் மூலமாக நீங்கள் பரிமாற்றம் செய்யக்கூடாது அல்லது எந்த விதமான வியாபாரம் செய்யக்கூடாது என்பதுதான் சட்டம். ஸோ இப்போ என்ன சொல்கிறோம், பேங்க்கில் கொண்டாந்து நீங்கள் அதை சரண்டர் பண்ணிவிடுங்க. சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் உங்களுடைய டெபிட் கார்டை யூஸ் பண்ணி குறைந்தபட்சமாக 50,000 சில வெவ்வேறு கார்டுகளை யூஸ் பண்ணி 2 லட்சம் வரையிலும் நீங்கள் உங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி கோல்டு எது வேணாலும் நீங்கள் வாங்கலாம். அப்போவும் அது கணக்கில் வந்துடும். அது முறையான பணம் தான். எப்போ முறையான பணம்? வங்கியிலே எது செல்லாத பணம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பணத்தை வங்கியில் நீங்கள் செலுத்திவிட்டு நீங்கள் வெவ்வேறு மின்னணு முறைகளிலே அணுகி அதை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. இது நிச்சயமாக பணத்தின் மூலியமாக வாங்கலாம் என்று அனுமதித்தால் நிச்சயமாக இந்த நோட்டுகள் எல்லாம் மாற்றப்பட்டுவிடும். இந்த நோக்கம் நிறைவேறாது என்பதுதான் உண்மை. இல்ல, இப்ப என்னோட கேள்வி என்ன, இப்ப நான் டிசம்பர் 30 வரைக்கும் நான் மாற்றிக்கொள்ள முடியும், டிசம்பர் 30 வரைக்கும் நீங்க மாற்றிக்கொள்ள முடியும். அதே டிசம்பர் 30 வரைக்கும் அந்த பெருநிறுவனங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் இல்லையா? அவர்கள் வங்கியில பணம் செலுத்த முடியும் இல்லையா? அவர்களுக்கான அனுமதி நம்ம 3 பேருக்குமே, என்னை போன்ற தனிநபர்கள், உங்களை போன்ற வங்கி அதிகாரிகள், அவர்களை போன்ற நிறுவனங்கள், இந்த 3 குரூப்புமே they can exchange the money till December 30. அப்ப டிசம்பர் 30 வரைக்கும் வங்கிகள் ஏற்றுக்கொள்ளும் இல்லையா? இப்ப வந்து ஒரு ஜிஆர்டில வந்து ஒரு 10 கோடி ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்குன்னு சொன்னா அவங்க டிசம்பர் 29ஆம் தேதி போய் எங்களுடைய விற்பனை அளவு இவ்வளவுங்க, நாங்க வந்து பணம் கட்டியிருக்கோம், இவ்வளவு ஒய்ஃபு அவங்க சொல்ல முடியாதான்னு கேட்குது சார். அதான் சார், இதில் ஒரே ஒரு விஷயம். இப்போ வந்து பல ஈவன் ஜுவல்லரி ஷாப்பில் கூட 500 ரூபாய் 1000 மூட்டை பண்ணாலும் வாங்க மாட்டோம் என்று நிறைய பேர் போட்டாங்க, போர்டு இருக்குது. சில சில்லறை வணிகர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் உள்ள விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து நாளைக்கு வந்து கணக்கில் காட்டும்போது ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கு 15ஆம் தேதி என்னுடைய வியாபாரம் 10 கோடி அப்படி என்றால் அந்த தொகையானது மறுநாள் அன்றைக்கு தான் அது உங்களிடம் நீங்கள் வாடிக்கையாளர்கள் வந்து பெற்றீர்களா என்பதற்கான ஒரு சான்று இருக்க வேண்டும். இல்லையென்றால் நிச்சயமாக அவர்கள் எல்லோரும் நாளை ஒருவேளை வருமான வரித்துறையினாலே அவர்கள் அதை மீண்டும் ஆய்வுக்கு உட்படுத்தும் போது அவர்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த இதனால தான் இவர்கள் எல்லாம் தயக்கம் காட்டுகிறார்கள். இதை இவ்வாறு அனுமதித்தால் இந்த நோட்டுகள் எல்லாம் வெளியே வேண்டும் என்ற காரணத்தினால்தான் அரசாங்கமும் அத்தியாவசியங்களை தேவையை தவிர மற்ற இடங்களிலே இந்த வரவு செலவுகளை முடக்கி வைத்திருக்கிறது. நன்றி திரு சண்முகம், ரொம்ப நிறைவான தகவல் சொன்னீங்க. தேங்க்யூ வெரி மச். நன்றி.
நன்றி திரு பாண்டே, உங்களுடைய கேள்விகள் மற்றும் விளக்கத்திற்கு நன்றி. தற்போது இன்னொரு கேள்வி எழுகிறது. அதாவது இப்போ வந்து கடந்த 4 நாட்களாகவே 2000 ரூபாய் ஏடிஎம்ல எடுத்துக்கலாம். இன்னைக்கு வந்து அது வந்து 2500 உயர்த்தியிருக்காங்க. வங்கிகளில் 4000 அப்படிங்கிறது 4500, அதே போல வங்கிகளில் வாரத்திற்கு 20000ங்கிறது 24000 ரூபாயா உயர்த்தியிருக்காங்க. இப்போ முறையாக இந்த ஏடிஎம் பழையபடியே செயல்படும் வரைக்கும் இது மாதிரி தான் நாங்கள் வந்து வங்கிகளில் போய் பணத்தை எடுத்துக்க முடியுமா? அதாவது இப்போது நான் ஏற்கனவே சொன்னபடி படிப்படியாக இந்த நிலைமை சீரடையும். அதாவது 83% 500 ரூபாயும் 1000 ரூபாயும் இருந்த ஒரு பொருளாதாரத்திலே வெறும் 17% நோட்டுகளை வைத்துக்கொண்டு எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியுமா என்பது நிச்சயமாக இயலாத காரியம். ஸோ அந்த வகையிலே பணப்புழக்கம் என்பது நிச்சயமாக குறைந்திருக்கிறது. அதனால் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்பட்டது என்பது மறுக்க முடியாத உண்மை. எனவே இந்த நிலைமையானது படிப்படியாகத்தான் சீரடையும். அதுவரையிலே நாம் நம்முடைய அரசாங்கத்துக்கு நம்முடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்ற தவிர வேறு வழி இல்லை. இன்னொரு தொடர்பில் இருக்காங்க. லட்சுமி நாராயணன் பெங்களூர் வந்து உங்களுடைய கேள்வி சொல்லுங்க. சார், எனக்கு வந்து ஒரு 4 பாயிண்ட் இருக்கு சார். சொல்லுங்க. ஒன்று வந்துங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹாவ் டு சே சின்சியர் தேங்க்ஸ் டு தி பேங்கிங் அஃபீஷியல்ஸ் ஃபார் ஒர்க்கிங் நைட் அண்ட் டே. And second is I have to appreciate our beloved Prime Minister Mr. Modi for demonetization this scheme. என்னுடைய பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏடிஎம் ஆக்சுவலா வந்து the sensor is not working and recalibration is not done. இதுக்கு முன்னாடியே ரிசர்வ் பேங்க்ல வந்து they should have given instruction to the bankers to check whether all ATM machines are working or notங்கிறது ஒரு டெஸ்ட் ரன் மாதிரி ஏன் பண்ணல? என்னுடைய கொஸ்டின் நம்பர் 1. ரெண்டாவது கொஸ்டின் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, why mobile ATM vans should not be deployed in various cities in important places to control the crowd and also to help the people in getting their money. Why mobile ATMs should not be deployed? என்னுடைய கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சென்சர் ஒர்க் பண்ணலங்கிறாங்க. பிகாஸ் நோட்டு சைஸ் வந்து இதா இருக்கு, அதுக்காக வந்து அது ஒர்க் பண்ணலங்கிறாங்க. Why this care should not have been taken? ஏன் எடுக்கலங்கிறதா என்னுடைய கொஸ்டினுங்க. ஏன்னா they know very well that RBI is very well aware that they are going to change the notes and everything. ஒரு டெஸ்ட் ரன் மாதிரி ஒரு blank பேப்பர்ல அந்த சைஸ்ல வச்சு டிஃபரெண்ட் ஏடிஎம் மிஷின்ஸ் எங்கெங்க அந்த பிரச்சனை இருக்கோ அது ஏன் அந்த கவர்மெண்ட் செய்யல? ஏன் பேங்கிங் செக்டர் they have not taken any keen interest in this regard? என்னுடைய கொஸ்டின் இதான் சார். சார், இது வந்து அரசாங்கத்தினால மிக மிக ரகசியமாக வைக்கப்பட்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு டிமானிட்டேஷன் ஸ்கீம். இந்த தகவல் எத்தனை நபர்களுக்கு தெரியும் என்பதே இன்றைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. நீங்கள் சொல்லும்படி இதை ஒரு டெஸ்ட் நடத்தி இருந்தாலே இந்த விஷயம் நிச்சயமாக வெளியே வந்திருக்கும். அப்பொழுது இந்த என்ன நடவடிக்கை எடுத்தார்களோ அந்த நடவடிக்கையான பயன் கிடைக்காது அல்லவா? அதனால்தான் இந்த நீங்கள் இப்போ வங்கிகள் நீங்கள் கேட்குறீங்க, வங்கிகள் மட்டுமில்லை பல மந்திரிகளுக்கே தெரியாதுன்ற போது வந்து யாருக்குமே தெரியாது இது எத்தனை பேருக்கு தெரியும் என்பதே ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நிச்சயமாக இதை வந்து நடைமுறைப்படுத்தி ஒருவேளை டெஸ்ட்லாம் பண்ணாலே ஏதோ ஒரு மாற்றம் வரப்போகிறது என்ற ஒரு செய்தி போய் அடைந்தாலே கள்ளப்பணம் வைத்திருப்பவர்கள் நிச்சயமாக விழித்து கொண்டு அதை மாற்று முனைந்திருப்பார்கள். ஒன்று. இரண்டாவது, நீங்கள் மொபைல் ஏடிஎம் சொன்னீங்க. ஆல்ரெடி மொபைல் ஏடிஎம் செயல்பட்டு இருக்கிறது. நீங்கள் டிவியில் நிறைய இடங்களில் பார்த்துருக்கலாம் மொபைல் ஏடிஎம். ஆனால் அது ரொம்ப அதிகமாக இல்லை, அது உண்மை. மொபைல் ஏடிஎம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேங்க்லேயும் 2 அல்லது 3 தான் வச்சுருக்கிறோம். அது இம்மீடியட்டாக மறுபடியும் இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு அசாதாரணமான சொல்ல இம்மீடியட்டாக ஒரு மொபைல் ஏடிஎம் நிறையா அதிகரிக்குங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம். ஆனால் மொபைல் ஏடிஎம்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஏடிஎம் மையங்களில் இப்போ சரிவர செயல்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது தொழில்நுட்ப ரீதியாக எப்போ சரியாகும்? பதில் சார். இப்போ ஒவ்வொரு ஏடிஎம்லேயும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே 50 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் இவை வழங்குவதற்காக மென்பொருள் அதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ அதை வந்து மாற்றக்க வேண்டிய கட்டாயம். அதை மாற்றும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய தாமதம் ஒன்று. இரண்டாவது, 100 ரூபாய் நோட்டுகள் மட்டும் கொடுக்கும் பொழுது ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா 2 500 ரூபாயில் முடிஞ்சு போடும். இங்கே 10 நோட்டு. ஸோ அந்த தொகை வந்து சீக்கிரமாக தீர்ந்து விடுகிறது. மூன்றாவது, 500 ரூபாய் நோட்டுகள் இன்னும் புழக்கத்துக்கு வராது. இந்த 3 காரணங்கள் தான். இந்த 3 காரணங்களுமே இப்பொழுது படிப்படியாக நிவாரணத்துக்கு வரக்கூடிய செய்திகள் நம்முடைய வந்திருந்துள்ளன. எனவே கூடிய சீக்கிரம் இயல்புக்கு திரும்புவோம் என்று நம்புகிறோம். தொழில்நுட்ப ரீதியாக சரிப்படுத்த ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்களா? அதுதான் இதில் உள்ள பிரச்சனையே. இது ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி. அப்படி இருக்கும் பொழுது
உடனடியாக இந்த மென்பொருளை சரி செய்யக்கூடிய நபர்களை பெருமளவில் கொண்டு வந்து செய்ய சொல்லுவது என்பது இயலாத காரியம். இருப்பினும் கூட தொடர்ச்சியாக இந்த வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக இன்னும் 2-3 நாட்களில் இந்த மென்பொருள் மாற்றம் என்ற அந்த தொழில்நுட்ப ரீதியான இந்த சங்கடமாக தீர்ந்துவிடும். நிச்சயமாக ஒரு நேயர் ஒருவர் இணைப்பில் இருக்கிறார். கன்னியாகுமரியிலிருந்து சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். சுப்பிரமணியன், உங்கள் சந்தேகங்களை கேட்கும். வணக்கம் சார். வணக்கம் சார். அதான் சார், எனக்கு வந்து பான் கார்டு இல்லை. ஹலோ, சொல்லுங்க சார். பான் கார்டு இல்லாமல் 50,000 ரூபாய்க்கு மேலே போடலாமா சார்? சார், உங்க கணக்கில் நீங்க செலுத்தும் பொழுது சரிங்க சார், வங்கியிலே எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. திரும்பவும் மனு சொல்லிக் கொள்கிறேன். சரிங்க சார். பேன் கார்டு நிச்சயமாக கேட்பாங்க. பேன் கார்டு உங்களுடைய அக்கௌண்ட்டில் இன்கார்பரேட் பண்ணுறதுக்காக கேட்பாங்க. அதை கொடுத்துருங்க. அதற்கும் வருமான வரிக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 6 நாட்களாகவே வங்கிகளில் ஏடிஎம்களில் மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டே இருக்கிறது. தற்போது நீங்களும் சொல்லிட்டே இருக்கீங்க 4,000 ரூபாய் தான், அதுக்கப்புறம் திருப்பி எடுக்க முடியாது. இன்னொரு நேர் கூட சொன்னார், நாங்கள் ஒரு ஏடிஎம்ல 5 மணி நேரம் காத்து எடுத்துட்டு இன்னொரு ஏடிஎம் போறாரு. எதற்காக இந்த மாதிரியான ஒரு அவசர ஒரு சூழ்நிலை? எதற்கு மக்களிடம் சரியான விழிப்புணர்வு இல்லையா? ஏன்னா டிசம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் கால அவகாசம் வழங்கியிருக்காங்க. இதை பற்றி சொல்லுங்கள். மக்களிடம் வந்து விழிப்புணர்வு இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். எல்லோருக்கும் ஒரு மனதிலே, ஆழ்மனதிலே ஒரு பயம். என்ன 30ஆம் தேதி வரைக்கும் இதை வந்து மாற்றிக்கொள்ளலாம் என்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறத கொஞ்சம் கவனித்து பார்த்து, நான் அதனால் திரும்ப திரும்ப நேயர்கள்ட்ட கேட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கான தேவையான பணத்தை மட்டும் இப்பொழுது எடுத்துக்கொள்ளுங்கள். இதன் மூலம் நாம் எல்லோருக்கும் இந்த வாய்ப்பை அளிக்கிறோம். இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையானது சீரடையும் வரை நாம் எல்லோரும் இதை சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சிரமத்தையும் அப்படி பகிர்ந்து கொள்ளும்போது நிச்சயமாக நாம் இதை ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். நிச்சயமாக நிலைமை சீரடைந்து விடும். அதில் எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்காரு, யாரும் பார்க்கலாம். ஜாஷ்வா, சொல்லுங்க. திருநெல்வேலியிருந்து கால் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய கேள்வி என்ன? சார், இது வந்து ஏடிஎம்ல இப்ப வந்து தற்போதைக்கு பணம் கிடைக்காம இருக்குதுல்ல, அநேகமா இந்த மக்கள் வந்து பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட இந்த மேனேஜர்கள்லாம் பணத்தை மாத்திடுறாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மைதானா? இல்ல அதுக்கு ஏதாவது ஒரு கட்டுப்பாடு விதி வச்சிருக்காங்களா? கட்டுப்பாடு விதிகள் நிச்சயமாக இருக்கின்றன. எல்லோருக்கும் தெரியும். இது வந்து பொதுவாகவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யாராக இருந்தாலும் அவர்களுடைய பணமாக இருந்தால் அவர்களுடைய கணக்கில் செலுத்தலாம். ஒன்று, அதிலிருந்து எடுப்பதற்கு கட்டுப்பாடுகள் இருக்கிறது. நீங்கள் நேரடியாக சென்று உங்களுடைய பணத்தை கொடுத்து பணமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கும் கட்டுப்பாடு இருக்கிறது. ஏடிஎம்லேருந்து எடுக்கணும், அதற்கும் கட்டுப்பாடு இருக்கிறது. இதையும் மீறி யாராலும் நிச்சயமாக நீங்கள் கேள்விப்படுவது வெறும் வதந்தி தான். இது நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்குமே 2,000 ரூபாய் நோட்டுகள் 2 வழங்குகிறது. 4,000 ரூபாய் தான் வழங்கி கொண்டிருந்தார்கள். இன்று முதல் தான் அது 4,500 ரூபாய் வழங்குறாங்க. ஆனால் இவர் சொன்ன மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டு பெரும்பாலான பொதுமக்கள் சொல்றாங்க. என்னன்னா, வங்கியுடைய ஊழியர்களே 100 ரூபாயை பெற்றுக்கொண்டு கமிஷனாக பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு மட்டும் தெரிஞ்சவர்கள் மட்டும் கொடுக்குறாங்க, மற்றவங்களுக்குலாம் 2,000 ரூபாய் 2 நோட்டை கொடுத்து அனுப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன விளக்கம் கொடுக்குறீங்க சார்? இது ஒரு அடிப்படை இல்லாத ஒரு குற்றச்சாட்டு சார். அதாவது நேரம் காலம் பார்க்காமல் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு வங்கி கிளையில் சென்று இன்றைக்கு பார்த்துட்டீங்கனால் நிதர்சனமான நிலைமை தெரியும். ஈவன் ஒரு லஞ்ச் ஹவர்ஸுக்கு கூட பார்த்தீங்கன்னா இப்போ யாருமே சேர்ந்து போகிறதெல்லாம் கிடையாது. ஒரு 2-4 கவுண்டர் இருக்குன்னா ஒருத்தர் போகிறாங்க, பாக்கி 3 பேர் உட்காந்துருக்காங்க, பகிர்ந்துகிட்டு இருக்கோம். இன்னொன்று, வங்கியோட வேலை நேரம் 4 மணி முடியுதுன்னா நாங்கள் 4 மணிக்கு இப்போல்லாம் வங்கியை மூடுறதே இல்லை. இருக்கிற கஸ்டமர்ஸ் 4 மணி வரைக்கும் யாரெல்லாம் உள்ளே வந்திருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் நாங்கள் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் வங்கி கிளையே மூடுறோம். இந்த மாதிரியான ஒரு சேவையை ஒரு அசாதாரண சூழ்நிலையிலே வங்கிகளில் நாங்கள் செய்து கொண்டிருக்கும் போது இந்த குற்றச்சாட்டு நிச்சயமாக ஒரு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குற்றச்சாட்டு. நேயர் ஒருத்தர் தொடர்பில் இருக்காங்க. ஈஸ்வரன், காஞ்சிபுரம்லேருந்து பேசுறீங்க. சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன ஈஸ்வரன்? ஈஸ்வரன் தொடர்பில் இணைப்பில் துண்டிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரோட குற்றச்சாட்டும் இப்போ நேயர்கள் வந்து நம்ம 9 மணிலேருந்து இந்த கேள்வி கேட்டுட்டு இருந்தாலும் இன்னொரு கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு இப்போ சற்று முன்னே நேயர்கள் வந்து டிவி பார்த்துருந்தாங்கன்னா,
80% ஏடிஎம்கள் செயல்படவில்லை. அதாவது காலையில் வந்து இருக்கிறாங்க, ஒரு 10 பேர் தான் எடுக்கிறாங்க, அதுக்குள்ளே முடிடுறாங்க அப்படின்றாங்க. பணம் வந்து பற்றாக்குறையாக இருக்கிறது தான் ஒரு காரணமா, இல்லை ஏடிஎம்கள் வந்து எதற்காக வங்கிகள் வந்து ஏடிஎம்ஐ வந்து முழு கவனம் செலுத்தப்படுவதில்லை? ஏன்னா ரொம்ப காலத்தில் ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் பேங்க்ல போயிட்டு நம்ம கியூவில் நின்று பணம் பெற்றுக்கொண்டோம். தற்போது இப்போ வந்து ஒரு ஏடிஎம்ல எடுப்பாங்க, ஒரு 4 பேர் என்னால இன்னொரு ஏடிஎம் போய் 30 ரூபா போனாலும் பரவாயில்ல, 20 ரூபா போனாலும் பரவாயில்ல, இன்னொரு ஏடிஎம் போகக்கூடிய காலம் வந்துட்டு மீண்டும் வந்து பழைய காலத்துக்கே கற்காலத்துக்கே போற மாதிரி கியூல நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தற்போது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இது குறித்து நீங்க என்ன விளக்கம் கொடுக்குறீங்க? சரி, இதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்னென்றால் 100 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே இப்பொழுது கிடைப்பதனாலே. என்ன காரணம் என்றால் 100 ரூபாய் நோட்டுகள் ஒரு 2000 ரூபாய்ன்றப்ப 20 நோட்டு அதுலேருந்து டிஸ்பென்ஸ் ஆகிடுது. வேறு நோட்டுகள் நாங்கள் அதில் வைக்கல. 500 ரூபாய் நோட்டு வச்சுருந்தா ஒரு வேளை 4 நோட்டு போயிருந்திருக்கோம். ரெண்டாவது காரணம், நாங்கள் இது வந்து அவுட் சோர்சிங் கொடுத்துட்டோம். அதாவது வெளியிலிருந்து தனிப்பட்ட நபர்களிடம் அந்த பணத்தை கொடுத்து அவர்கள் தான் சென்று இந்த ஏடிஎம்களில் நிரப்புகிறார்கள். அவர்கள் இந்த 100 ரூபாயை ஒரு ஏடிஎம்மில் வைத்துட்டு 10வது ஏடிஎம் போகிறதுக்காண்டி இது இங்கே தீர்ந்து போயிடுது. இவங்களுடைய பொறுப்பில் கிட்டத்தட்ட 30லேருந்து 40 ஏடிஎம் இருக்கும். இவங்க கட்டாயமாக எல்லா ஏடிஎம்களுக்கும் ஒரு தடவை சென்று வர வேண்டிய கட்டாயம். ஸோ அதையும் மீறி அவங்க இப்போ ஒரு டீம் இருக்குது அப்படின்னா, சென்னை சிட்டியில் ஒரு என்சிஆர்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட ஒரு 4 டீம் இருக்குன்னா அதை என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ ஒரு 6 டீமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதை சடனாக உடனே இன்க்ரீஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இதுதான் காரணம். 100 ரூபாய் நோட்டுகள் தான் வெறுமை. இந்த 500 ரூபாய் நோட்டுகள் இன்றைக்கு புழக்கத்தில் வந்துவிட்டு அது ஏடிஎம் நோட்டு மிஷினில் நிரப்பப்பட்டால் இது வெகுவாக இந்த சிரமம் குறையும். பெரும்பாலும் காலை முதலே நாங்கள் காத்திருக்கிறோம், எங்களுக்கு கிடைக்க மாட்டேது அப்படிங்கிறது தான் பெரும்பாலான மக்களுடைய குற்றச்சாட்டு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அங்கே வங்கியில் போனோன்னே பணத்தை கொடுக்குறதுக்கு ஏதாவது ஃபார்ம்ஸ் ஏதாவது கேட்பீங்களா? என்ன மாதிரியான இது நாங்கள் கொண்டு வரணும்? அதே நேரத்தில் மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள், ஆலோசனைகள் என்ன? சார், இதில் வந்து வெறுமனே அதாவது கேஷ், அதாவது ரொக்கமாக எடுத்துக்கொண்டு ரொக்கமாக மாற்ற செல்பவர்கள் ஒரு விதம், தங்களுடைய கணக்கிலிருந்து எடுக்க வேண்டும் என்று செல்பவர்கள் இன்னொரு விதம். கணக்கிலிருந்து எடுக்க செல்பவர்கள் அவர்களுடைய செக்கோ அல்லது பாஸ்புக்கோ எடுத்துகிட்டு போய் எடுத்துருவாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொக்கத்தை எடுத்துகிட்டு போய் மினிமம் ரொக்கம் தான் வேணுன்றவங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது, ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்ம். அந்த ஃபார்ம் வந்து பேங்க்லேயே கொடுத்துட்றாங்க. அதில் உங்களுடைய பெயர், நீங்கள் ஐடி கார்டு எடுத்துகிட்டு போயிருக்கீங்களோ அதோடைய ஜெராக்ஸ் காப்பி, ஒரிஜினல், இதை காமிச்சிட்டு ஒரிஜினல் திருப்பி கொடுத்துருவாங்க. அதோட நம்பரை ஃபில்லப் பண்ணணும். நீங்கள் என்ன நோட்டு எடுத்துகிட்டு போயிருக்கீங்களோ அந்த டினாமினேஷன் 1000, 500 அதையும் எடுத்துகிட்டு கையெழுத்து போட்டுடணும். இதை வாங்கி வச்சுக்கிட்டு தான் கொடுப்பாங்க. இதுதான் நடைமுறை. இந்த நடைமுறையை தான் இப்போ பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். இதில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, அதிகமான எங்களுடைய ஊழியர்கள் உள்ள கிளைகளிலே ரொக்கமாக மாற்றுவதற்கு மட்டும் தனியாக கவுண்டர்கள் தனியாக வச்சுருக்கிறோம். அதே சமயத்தில் வாடிக்கையாளர்கள் வந்து பணத்தை வித்ட்ரா பண்ணுறதுக்கு தனியாக கவுண்டர் இருக்குது. இது ரெண்டையுமே நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். காலையில் தாமதம் ஏற்பதற்கு காரணம் என்னவென்றால், நேற்று எங்களிடமிருந்து இந்த அவுட் சோர்சிங் பணத்தை ஏடிஎம்மில் வைப்பதற்காக எடுத்துக்கொண்டு சென்றவர்கள் அதை எல்லாவற்றையும் முடித்துவிட்டு இன்று காலையில் மீண்டும் வந்து பணத்தை எடுத்துக்கொண்டு செல்வார்கள். அது மாதிரி எடுத்துக்கிட்டு போனது பிறகு தான் அவங்க வைக்க முடியும். அதனால தான் இந்த டிலே ஆகுது. இதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, நேற்று நாங்கள் எங்களுடைய வரவு செலவு கணக்குகளை முடிக்கும் பொழுதே கிட்டத்தட்ட 12 மணி ஆகிவிடுகிறது. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் எல்லோரும் இயந்திர மனிதர்கள் அல்ல, எல்லோரும் மனிதர்கள் தான். ஒரு அளவிற்கு மேல் இதை இழுத்து செல்லும் பொழுது காலையில் 10 மணிக்கு திரும்ப வர முடியுது, 8 மணிக்கு வரலாம், திரும்ப கொடுக்கலாம். அது எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறத இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, ஊழியர்களை சுழற்சி முறையிலே உபயோகப்படுத்த ஆரம்பித்திருக்கிறோம். அந்த வகையிலே நிச்சயமாக இந்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நிச்சயமாக அதற்கும் வழிமுறைகள் கண்டறியப்படும்.